الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعد أما بعد قال الله سبحانه وتعالى ومن يعظم شعائر الله فإنها من تقوى القلوب. சபை தலைவர் அவர்களே, மேடையில் வீற்றிருக்கும் கண்ணியமான உலமாக்களே, பெரியோர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, 1877 ஆண்டு பிறந்த ஒரு மனிதர் தான் அல்லாமா இக்பால். அல்லாமா இக்பால் என்று சொல்லும் பொழுது உலகத்தில் எந்த மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்களை மிக மதிப்பார்கள். அவர்கள் 1938 ஆண்டில் லாகூர்ல மரணித்தார்கள், வஃபாத் ஆகினார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் நசீபாக்குவானாக. அவர் இந்த மதரசாக்கள் என்பது இது ஒரு வீண் வேலை, இது தேவையில்லாத வேலை. மதரசாக்களுடைய உருவாக்கம் மக்களுடைய பணத்தை வீணாக்குவதும் கால நேரத்தை அனாவசியமாக வீணாக்குவதும் தான் என்ற ஒரு பிரச்சாரத்தை மிக வேகமாக எடுத்து சென்றார். அவர் பிரிட்டனுக்கு சென்று கல்வி கற்றுக்கொண்டு இருக்கும் காலத்தில் அவருடைய ஒரு நண்பர் அவருக்கு ஸ்பெயினுக்கு வருமாறு அழைப்பு கொடுத்தார். ஸ்பெயினுக்கு சென்ற அல்லாமா இக்பால் அவர்கள் அங்கு விஜயம் செய்து பார்த்த பொழுது மஸ்ஜிதுகள், அதான்கள் இல்லாத பல 100 வருடங்கள் ஆட்சி செய்த இஸ்லாமிய அந்த ஒரு சாம்ராஜ்யம் அப்படி அழிந்து போனதற்கு காரணம் என்ன என்பதை அவர் மிக ஆழமாக சிந்தித்தார். அதான் இல்லை, மஸ்ஜிதுகள் சர்ச்களாக மாற்றப்பட்டு விட்டன, முஸ்லிம்களுடைய அடையாளம் அழிக்கப்பட்டு முஸ்லிம்கள் சித்திரவதை செய்யப்பட்டு இஸ்லாமிய அடையாளங்கள் இல்லாத நிலைமை உருவாகுவதற்கு காரணம் என்னென்பதை அவர் லாகூருக்கு ஒரு உரை நிகழ்த்தினார். அந்த உரையில் அவர் தன்னுடைய நிலைப்பாட்டை வெளிப்படுத்தினார். உலமாக்களே, பொதுமக்களே, இந்த மதரசாக்களை நீங்கள் நிறுத்தினால் அது அவர் நேற்றுதான் பாகிஸ்தானுடைய சுதந்திர தினம். அவர் பாகிஸ்தான் இந்தியா உருவாக்கத்திற்கு முன்பு அந்த பிரிவினை பாகிஸ்தான் இந்தியா அதுக்கு அவருடைய இந்த உரை நகல்கிறது. அது 1938 அவர் மரணிக்கிறார். அவருடைய வஃபாத்துக்கு முன்பு சில வருடங்களுக்கு முன்பு அவர் சொன்னார், இந்த மதரசாக்களை இல்லாமலாக்கினால், இந்த உலமாக்களுடைய பொறுப்புகளை இல்லாமலாக்கினால் மஸ்ஜிதுகளும் பாலடைந்து உலமாக்களும் இல்லாத ஒரு சமூகமாக மாறி இஸ்லாமிய அடையாளங்கள் இல்லாமல் போகும் என்பதை அவர் உறுதிப்படுத்தினார். அதற்கு பிறகு அவர் செய்த பங்களிப்பு, அவருடைய ஷிக்வா ஜவாபே ஷிக்வா என்று உருது மொழியில் அவர் சில கேள்விகளை கேட்டு அதுக்கு அவரை விடையளித்தார். மிக பிரமாண்டமாக இருக்கிறது. கண்ணியமானவர்களே, எனக்கும் அந்த சந்தர்ப்பத்தை அல்லாஹ் 2018 தந்தான். வரலாறு புத்தகங்களில் படித்திருக்கிறோம், வரலாறு ஆசிரியர்கள் சில விஷயங்களை தொகுத்து எழுதும் பொழுது சொல்லுவார்கள், இது கண்ணீரால் எழுதப்பட வேண்டும், இரத்தத்தால் எழுதப்பட வேண்டும் என்று எழுதுவார்கள். தாரிகுல் இஸ்லாம் இப்னு அசீர் ரஹ்மஹுல்லா அவர்கள் ஒரு தொகுப்புல குறிப்பிடுகிறார்கள், தாத்தாரிகளால இஸ்லாத்துக்கு ஏற்பட்ட அழிவு எப்படி 20 லட்சம் முஸ்லிம்கள்
அந்த பகதாதுல இருந்து பல பகங்கள்ல எப்படி 40 நாள்ல கொல்லப்பட்டார்கள். நியூக்ளியர் வெப்பன் எல்லாம் இல்லாத காலத்துல ஒரு பெண் தன்னுடைய கையில வாளெடுத்து 100 முஸ்லிம் ஆண்களை இந்த இடத்துல தான் இருக்கணும், நான் என் வாள் எடுத்துட்டு வருகிறேன் என்று சொன்னால் எல்லாரும் அப்படியே அமைதியாக உட்கார்ந்து இருப்பாங்க. வந்து சும்மா அந்த எப்பல வெட்டுறது போல, வாழைப்பழத்தை வெட்டுறது போல வெட்டிட்டு போடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு சோக வரலாறு ஏற்பட்டிருக்கிறது. நானும் 2018 எங்களுடைய மிக மரியாதைக்குரிய ஷேக் ரஃபீக் காசிம் எக்ஸ்போலங்கா அவர்களும் நாம் போயிருந்தோம் ஜமாத்தில். அல்லாஹ் அக்பர், என்ற வாழ்க்கையில நான் படித்ததை கண்ட ஒரு சோக வரலாறு தான் அந்த ஸ்பெயினுடைய வரலாறு. அல்லாமா இக்பாலுக்கு சிந்தனையுடைய மாற்றம் ஏற்பட்டது. ஏன் இந்த வீழ்ச்சி ஏற்பட்டது என்பதை அவர் புரிந்தார். அவர் இந்தியாவில் ஒரு சந்தர்ப்பத்தில் அவர் குறிப்பிட்டார், முல்லாக்களே, பொதுமக்களே, குழந்தைகளுக்கு மக்தபுடைய பாடத்தை நிறுத்தி பாருங்க, சமூகமே அழிந்து போகும் என்று சொன்னார். அதனால் கண்ணியமானவர்களே, அல்லாஹு தஆலா நமக்கு தந்திருக்கக்கூடிய இந்த நாட்டில் உள்ள நியமத்துகளை நிச்சயமாக நாம் அல்லாஹுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். சகோதரிகளே, தாய்மார்களே, இஸ்லாமிய பங்களிப்பில் அல்லாஹு தஆலா தாய்மார்களுக்கு ஒரு பாரிய ஒரு பகுதியை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உதவியாக இருந்தது முதலாவது ஒரு பெண் தான், கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. என்ன அழகான வார்த்தைகள்! ஒவ்வொருவரும் அந்த ஹதீஸ சஹீல் புகாரியுடைய முதல் பாகத்தை எடுத்து கட்டாயம் சகோதரிகள், தாய்மார்கள் படிங்க. அதுல விசேஷம் என்னன்னா, அந்த ஹதீஸ பதிவு செய்யறது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அந்த நிகழ்வை நபி அவர்களுடன் காணும் பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பிறந்து கூட இருக்கல்ல. பிறந்தில்லாத அந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, ஏன் அதை சொல்கிறேன்னா, நபி அவர்கள் வஃபாத் ஆகும் பொழுது சஹீஹான ரிவாயத்துகளில் மிக இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹ் போன்றவர்கள் பதிவு செய்த அடிப்படையில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு 18 வயது. அப்ப நபி அவர்கள் 23 வருடம் நபித்துவத்துடன் வாழ்ந்திருக்கிறார்கள். 13 வருடம் மக்காவில், 10 வருடம் மதீனாவில். அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பிறந்து கூட இல்லை. பிறக்காத ஒரு செய்தியை நபி அவர்களிடத்தில் கேட்டு உறுதிப்படுத்திக் கொண்டு மிக அழகாக முன்வைக்கிறார்கள். ஹதீஸ் கலையில் ஹதீஸ் முர்சல் என்று சொல்வோம். அந்த விபரத்துக்கு நான் போக விரும்பவில்லை. அந்த சஹாபாக்களுடைய ஹதீஸ் இந்த முர்சலாக வரக்கூடிய நேரத்தில் காணாத ஒன்றை கண்டது போன்று பயான் செய்வதாக இருந்தால் அது நபியவர்களுடைய உறுதியுடன் தான் அவர்கள் அதை பதிவு செய்கிறார்கள் என்பது மிக தெளிவாகிறது. அதனால் இது சாட்சியாக போகும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் வந்து, என்னை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், அந்த முதல் சந்திப்பு இருக்கிறதே கண்ணியமானவர்களே, 600 ரெக்கைகளுடன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சில சந்தர்ப்பங்களில் மனித உருவத்திலும் வந்திருக்கிறார்கள். நீங்க அமர்ந்திருக்கிறது போல வெள்ளை ஆடை அணிந்து அவர்கள் வந்து மஸ்ஜிது நபவியில அமர்ந்து நபி அவர்களுடன் உரையாடிய அந்த ஹதீஸ்களை நாம் படித்திருக்கிறோம். மனித உருவத்தில் வந்தார்கள். யா உமர், அத்தத்ரி மன் ஹுவ, யார் என்று தெரியுமா என்று நபி அவர்கள் கேட்டார்கள். லா அத்ரி யா ரசூலல்லாஹ், எனக்கு தெரியாது. ஜா ஜிப்ரீல் யுஅல்லிமுக்கும் தீனக்கும், வந்தது ஜிப்ரீல், மார்க்கத்தை கற்றுத்தர வந்தார் என்று சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹு தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை மனித உருவத்தில் அனுப்பும் பொழுது அது ஜிப்ரீல் அவர்களுக்கு மிக சுமையாக இருக்கும். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய உருவமான அந்த 600 ரெக்கைகளுடன் வரும் பொழுது அது நபி அவர்களுக்கு பெரிய பாரமாக இருக்கும். அதனாலதான் 2வது ஹதீஸாக புகாரி ஷரீஃபில் பதிவு செய்திருக்கிறார்கள். நபி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், நபி அவர்கள் வந்து அந்த வஹியை சுமக்கும் பொழுது அவர்களுடைய அந்த வேர்வையால் நபி அவர்கள் சிந்துவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வேர்வையாக வடியும், சுமையாக இருக்கும். சில நேரத்தில் நான் நபி அவர்களை பார்த்திருக்கிறேன், அந்த வஹி வரக்கூடிய நேரத்தில் அவ்வளவு சுமையாக காலை வச்சா அப்படி கால் கீழே போற மாதிரி இருக்கும். நபி அவர்களுக்கு பெரும் சுமையாக இருக்கும். அந்த நேரத்தில்
நபி அவர்கள் முதலாவது 40 வருஷத்துல சந்திக்கிறார்கள். தன்னுடைய மனைவியான 55 வயதுடைய ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, அந்த செல்வங்களை ஃபாத்திமா, ருக்கையா, உம்மு குல்சூம், ஜெய்னபை பெற்றெடுத்த அந்த தாய் அவர்கள் தைரியம் ஊட்டுகிறார்கள். வாங்க என்ற அங்கிள் வரக்கத் இப்னு நௌஃபலிடத்தில் அழைத்து செல்கிறேன் என்ற அந்த உரையாடல், அந்த தொடர்பு. ஆனால் அவர்கள் சொன்ன வார்த்தை தான் மிக பொறுமதியானது. தாய்மார்களே, இதெல்லாம் உங்களுக்குள்ள பெரிய பாக்கியம். நீங்களும் அப்படிப்பட்ட தாய்மார்கள் தான் இன்றைக்கு ஒன்று சேர்ந்திருக்கிறீர்கள். உங்களுடைய பங்களிப்பு தான் இந்த மேடையில் இருந்து இந்த அரங்கில் அமர்ந்திருக்கும் எல்லோருமே உங்களுடைய பெற்றெடுக்கப்பட்ட குழந்தைகள் தான். அந்த தாய்க்கு அல்லாஹு தஆலா ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்திருக்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அரவணைத்த அந்த ஹலீமா சஅதியாவை, நபி அவர்களை மிக பாசமாக அரவணைத்த உம்மு ஐமன் என்ற அந்த பெண்மணி இத்தோப்பியா ஹபஷாவை சேர்ந்தவர்கள். எனக்கு 2023 அந்த ஒரு ஜும்மா நடத்தக்கூடிய சந்தர்ப்பம் ஹபஷா இத்தோப்பியா மண்ணில் கிடைத்தது. அந்த நேரத்தில் நான் அந்த ஹுத்பாவை நிகழ்த்தும் பொழுது அங்குள்ள மக்களுக்கு சொன்னேன். அது எல்லோரும் அதை மிக பூரிப்புடன் ரசித்து அவர்களுடைய கண்களில் கண்ணீர் வரும் ஒரு காட்சியை நான் கண்டேன். அவர்களுக்கு நான் முன்வைத்தேன், நபி அவர்கள் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்வதற்கு முன்பு இந்த இத்தோப்பியா மண்ணுக்கு தான் தன்னுடைய அந்த ஈரக்குலை ருக்கையாவையும் உஸ்மானையும் நபி அவர்கள் அனுப்பி வைத்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகள் ருக்கையாவையும் அந்த உஸ்மான் மருமகனையும் நபி அவர்கள் மக்காவில் இருந்து அந்த இத்தோப்பியாவுக்கு ஹபஷாவுக்கு நபி அவர்கள் அனுப்பும் பொழுது ஆனந்த கண்ணீர் ஒரு பக்கம், அதே நேரத்தில் கவலை, என்ற அன்பு குழந்தை விட்டு பிரிகிறேனே என்ற கவலை இருந்தது. ஆக மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்வதற்கு முன்பு அல்லாஹு தஆலா தெரிவு செய்த பூமிதான் அந்த ஹபஷா இத்தோப்பியாவுடைய அந்த மண்ணில். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குழந்தையும் மருமகனும் அங்கு போய் இஸ்லாத்தை அறிமுகப்படுத்தினார்கள். அல்லாஹு தஆலா அந்த பாக்கியத்தை அவர்களுக்கு நசீவாக்கினான். அங்கு பிறந்த 2 செல்வங்கள் தான், ஒன்று பிலால், அடுத்தது உம்மு ஐமன். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த பரம்பரையில் வந்தவர்கள், உம்மு ஐமன் அந்த பரம்பரையில் வந்தவர்கள். தன்னுடைய தாய் 7 வயதில் மௌத்தாகும் பொழுதே அந்த அரவணைப்பை செய்த அந்த பெண்மணி உம்மு ஐமன் என்ற அந்த தாய் தான் உம்மு ஐமன். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹு தஆலா நபி அவர்கள் மிக மரியாதை செய்யும் ஒரு தாயாக அவர்கள் இருந்திருக்கிறார்கள். அபூபக்கர், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபியுடைய மரணத்துக்கு பிறகு சந்திப்பதற்கு அவர்கள் விஜயம் செய்தது அந்த உம்மு ஐமன் என்ற தாயை போய் பார்க்கும் பொழுது அழுது கொண்டிருந்தார்கள். தாயே, ஏன் அழுகிறீர்கள்? நான் சொல்ல வேணுமா? எங்கள் அனைவருக்கும் பாசமான நாம் இன்று ரபீஉல் அவ்வல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த வஃபாத்தாகிய அந்த மாதத்தில் இருக்கிறோம். அல்லாஹு தஆலா நேற்றைய தினம் இந்த நாட்டில் பல பாகங்களிலும் பிறை தென்பற்றி நாம் 3வது மாதத்தில் நுழைந்திருக்கிறோம். ரபீஉல் அவ்வலுடைய இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த வஃபாத்தாகிய இந்த மாதத்தில் அல்லாஹ் எமக்கு இந்த நிகழ்வையும் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்திருக்கிறான். உம்மு ஐமன் அவர்கள் அழுதுட்டு சொன்னார்கள், நபியுடைய மரணம் என்பது அது கவலைதான். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா தேவைகளை பட்ட கஷ்டங்களை இங்கு முன்வைத்திருக்கிறார்கள். அல்லாஹ் அவர்கள் அனைவர்களுக்கும் மேலான கூலியை நசீபாக்குவானாக. அல்லாஹ் உயர்ந்த பாக்கியங்களை நசீபாக்கி மகாசின்களாக வெளியாகக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் உயர்ந்த பாக்கியத்தையும் அந்த சிறப்புடைய நன்மைகளையும் அல்லாஹ் தந்து அவர்களை கொண்டு வேலை வாங்கிக் கொள்வானாக. நான் தாய்மார்களே உங்களை விழித்தவனாக, குறிப்பாக நிகழ்வில் இன்று எந்த நிலைமைக்கு தள்ளப்படுகிறார்கள் என்பதை உலகம் பார்த்து கொண்டிருக்கிறது. ஆனா உலமாக்கல் என்ற அடிப்படையில் நாம் எடுத்த நிலைப்பாடு வித்தியாசமானது. நாம் செய்தது அரசியல் அல்ல, நாம் பேசியது குர்ஆன், நாம் பேசியது ஹதீஸ், நாம் பேசியது நபியுடைய வாழ்க்கை, சஹாபாக்களுடைய முன்மாதிரியை நாம் பதிலாக கொடுத்தோம். இத்ஃபா பில்லதி அஹ்சன். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அவதூறு பேசிய நேரத்தில் சூரத்து நூருடைய 13 ஆயத்துகளை அல்லாஹ் இறக்கி அழகாக அவர்கள் எப்படி தூய்மையானவர்கள் என்பதை அல்லாஹ் எடுத்து கூறினான். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுவார்கள், நான் ஒரு நாள் நினைத்திருக்கல அல்லாஹ் என்னை பற்றி 13 ஆயத்துகளை குர்ஆன்ல இறக்குவான் என்று நான் ஒரு நாளும் எதிர்பார்க்கவில்லை.
என்னுடைய வீட்டில் தான் அந்த இறுதி தூதருடைய மௌத்து நடக்கும் என்று நான் ஒரு நாளும் எதிர்பார்க்கவில்லை. என்னுடைய உமிழ் அவர்களுடைய அந்த சக்கராத்துடைய நேரத்தில் மிஸ்வாக்குடைய வடிவத்தில் இருக்கும் நிலையில் கலிமா சொன்னவர்களாக, அல்லாஹ்வை நினைத்தவர்களாக ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் இந்த துனியா விட்டு பிரிந்தார்கள். அதனால் தாய்மார்களே, உங்களுக்கு கிடைத்திருக்கும் முன்மாதிரியானதை கதீஜாவும் ஐமனும் சுமையாவும் ஃபாத்திமாவும், ஃபாத்திமா என்று சொல்லும் பொழுதே எத்தனையோ ஃபாத்திமாக்கள் வாழ்ந்தார்கள். ஃபாத்திமத்து பின்த் கத்தாப், கத்தாபுடைய மகள் ஃபாத்திமா, உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய சகோதரி ஃபாத்திமா, ஃபாத்திமத்து பின்த் கைஸ், ஃபாத்திமத்து பின்த் அசத், ஃபாத்திமத்து பின்த் அசத் என்ற பெண்மணி அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தாயார், நபி அவர்களுடைய மகள் ஃபாத்திமா, அலியுடைய தாய் ஃபாத்திமா. இந்த ரெண்டு பேருக்கும் இருந்த மாமி மருமகளுக்கு இருந்த உறவை நாங்கள் முன்மாதிரியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அதனால் இந்த நாட்டில் மிக மக்களால் பேசப்படும் ஒரு இமாம் தான் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள். இந்த ரெண்டு பேரும் சிறு வயதில் தகப்பனை எழுந்து அனாதைகளாக வளர்ந்தார்கள். அல்லாஹ் இந்த ரெண்டு பேரையும் ரெண்டு கிரீடங்களாக உலகத்தில் முன்னாக வைத்திருக்கிறான். இலங்கை மட்டுமல்ல, உலக நாடுகளில் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள், அதே நேரத்தில் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. சுப்ஹானல்லாஹ், 1986 ஆண்டு சஹீல் புகாரியுடைய அந்த ஹதீஸ் பாடத்தை நான் படிக்கும் பொழுது என் மனசில் ஒரு ஆசை இருந்தது. யா அல்லாஹ், இமாம் புகாரி அவர்கள் பிறந்து மௌத்தாகிய அந்த பூமிக்கு போக வேண்டும் என்று. இந்த வருடம் 2026, 40 வருடங்களுக்கு பிறகு அல்லாஹ் எனக்கு அந்த பாக்கியத்தை தந்தான். நான் இந்த மே மாசம் அந்த ஊருக்கு நாங்கள் ஒரு 4-5 உலமாக்கள் அங்கு போயிருந்தோம். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் மரணித்திருக்கும் அந்த இடமும் மதீனாவுக்கும் சுமார் 4000 கிலோமீட்டர் தூரம். சிந்தித்து பாருங்கள், அனாதையான இந்த பிள்ளையை சுமந்து கொண்டு மதீனா மக்கா வரைக்கும் சென்று அந்த அரவணைப்புடன் அந்த தாய் செய்த தியாகத்துடன் பிரதிபலன் தான் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய உருவாக்கமாக இருக்கிறது. அதுபோன்றுதான் கஸ்ஸா இன்று நெருப்பால் எரிந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் எல்லோரும் கவலையோடு இருக்கிறோம். உலகத்தில் முஸ்லிம்களுடைய 3 4 பங்காக இருந்தும் ஒன்றும் செய்து கொள்ள இயலாத ஒரு சூழ்நிலைமையில் நாம் இருக்கிறோம். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் அவர்களை அவருடைய தாய் அந்த கஸ்ஸால தான் பெற்றெடுத்தார்கள். தன்னுடைய தகப்பனை எழுந்த அந்த இமாம் ஷாஃபி அவர்களை சுமந்து கொண்டு மக்காவுக்கும் மதீனாவுக்கும் அந்த தாய் வந்திருக்கிறார்கள். தாய்மார்களை பற்றி சொல்வதாக இருந்தால் நீடித்துக் கொண்டே போகும். அன்பு சகோதரிகளே, தாய்மார்களே, இவைகளை படிப்பினையாக எடுத்து எங்களுடைய வாழ்க்கையை நாம் முன்மாதிரி உள்ளதாக ஆக்கிக்கொள்ள முயற்சி எடுக்க வேண்டும் என்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நான் இந்த வளாகத்துக்குள் நுழையும் பொழுது எனக்கு மர்ஹூம் அஷ்ரப் அவர்கள், நானும் அவரும் சேர்ந்து அவருடைய இறுதி ஹஜ் என்னுடன் தான் அவர்கள் தவாஃபும் சையும் தவாஃபுல் வதாவை செய்தது எனக்கு ஞாபகம் வந்தது. நான் அவரை மறக்க கூடாது என்பதற்காக வேண்டி நான் அதையும் இங்கு அல்லாஹ் அவருக்கு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை, உயர்ந்த அந்த இடத்தை அல்லாஹ் நசீபாக்குவானாக. கண்ணியமானவர்களே, மதரசாக்கள் ஊடாக நாம் உருவாக்க விரும்புவது என்ன என்பதை மஹாசினுள்ளும் டிஸ்பிளே பண்ணி காட்டியிருக்கிறார்கள். இன்று வெளியாகக்கூடிய இந்த மாணவர்கள் எதிர்கால சொத்துகளாக வர வேண்டும். 95% மதரசாக்களில் முந்தி சொல்லப்பட்ட அந்த குற்றச்சாட்டுகள் அது மாற்றப்பட்டு அது உயர் கல்வி படிக்கும் பொழுது மாஷா அல்லாஹ் மார்க்க கல்வியோட துறை சார்ந்தவர்கள் உருவாக்கப்படுவதற்கு எல்லா ஏற்பாடுகளும் மதரசாக்களில் ஓ லெவல், அட்வான்ஸ் லெவல், கொழும்பு மர்கஸுக்கு போய் பார்த்தீங்க என்று சொன்னாலும் வெள்ளிக்கிழமை மாலையிலிருந்து முழு சனிக்கிழமையும் அங்கே இந்த ஓ லெவல், அட்வான்ஸ் லெவலுடைய அந்த பயிற்சி நடந்து கொண்டிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். இலங்கையில ஏற்பட்ட சில சோதனைகள் எங்களுடைய எதிர்கால மாற்றத்துக்கு அது காரணமாக அமைந்திருக்கிறது. முதலாவது, நான் இந்த மஹாசின் உலூமுடைய இந்த பட்டமளிப்பில் இருக்கிற காரணத்தினால இவங்களுடைய முன்னேற்றத்தை பார்க்கக்கூடிய நீங்க ஊர் மக்கள், அல்ஹம்துலில்லாஹ், இந்த அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய காணிகள், சொத்துகள் யாருக்கு இருக்குதோ நீங்க அதை கொடுத்து உதவி செய்து இதுவரைக்கும் கட்டி எழுப்பியது போன்று அடுத்தடுத்த கட்டங்களுக்கு இந்த வாலிபர்கள், எனக்கு சகோதரர் சித்திக் அவர்கள் சொல்கிறார்கள், வாலிபர்கள் இன்று மதரசாக்கள்ல டயபெட்டிக் பேஷண்டாக மாறுகிறார்கள். உங்களுக்கு நல்ல வசதி இருக்குது, நல்ல வாக்கிங் பண்றதுக்குள்ள இடம் இருக்குது, ஒரு ஸ்விம்மிங் பூல் கட்டி எடுத்து இந்த மாணவர்களை பயிற்சி செய்யறதுக்கு இடம் இருக்குது. தயவு செய்து இந்த சபையிலேயோ இது முடிச்சதுக்கு பிறகோ யார் யாருக்கு அல்லாஹ்
காணிகையும் நிலத்தையும் செல்வத்தையும் கொடுத்திருக்கிறானோ, இந்த குழந்தைகளுடைய எதிர்காலத்துக்கு அழகான ஒரு திட்டத்தை போட்டு நீங்கள் வகுத்து தர வேண்டும் என்பதை மிக பணிவன்புடன் வேண்டிக் கொள்கிறேன். அல்லாஹ் உள்ளம் படைத்த பல சகோதர சகோதரிகள் இங்கு இருக்கிறார்கள். சென்ற நான் ஹஜ்ஜுடைய பயணத்தை பிரான்சுடைய நகரத்துக்கு போயிருந்தேன். அங்க ஒரு மஸ்ஜித் 35 வருஷமாக அகதிகளாக வெளியேற்றப்பட்ட மக்கள் பிரான்ஸ்ல இருக்கிறார்கள். அவர்கள் 35 வருஷமாக, நான் முதலாவது பிரான்சுக்கு போனதை 1996 அன்றிலிருந்து இன்று வரைக்கும் ஸ்ரீலங்கன் முஸ்லிம்களுக்கு லண்டன்ல அமெரிக்கால இருக்கிறது போல யூரோப்ல எங்கேயும் ஒரு மஸ்ஜித் இல்லை. அல்ஹம்துலில்லாஹ் பிரான்சுடைய சகோதரர்கள் முன்வந்து ஒரு மதரசா, அந்த மஸ்ஜிதை வாங்கி அதை இந்த அக்டோபருக்குள்ள அந்த பணங்கள் எல்லாம் முடிய வேண்டும் என்ற அந்த விஷயத்தை பேசிக் கொண்டிருக்கும் பொழுது நான் ஒரு சம்பவத்தை பயான் செஞ்சேன். ஆயிஷா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் தர்மம் கேட்கும் பொழுது தாய்மார்களை விழித்து பேசினார்கள். அந்த தாய்மார்கள் தான் அணிந்திருந்த அந்த காதுபூவை நகைகளையும் கொண்டு போட்டார்கள். அந்த காட்சை இந்த ஈதுல் அத்ஹா உடைய நாளில் அந்த சகோதரிகள், பிரான்ஸ்ல வாழும் சகோதரிகள் தான் அணிந்து வந்திருந்த அந்த நகைகளை கொடுத்து அந்த கட்டிடத்தை, அந்த மஸ்ஜிதை கட்டுவதற்கு முன் வந்தார்கள். நீங்களும் நான் ஷேர் பண்ணுகிறேன் சகோதரர் சித்திக் அவர்களுக்கு பெற்றுக்கொண்டு உங்களுக்கும் அந்த பிரான்சுடைய அந்த இடத்துக்கு ஒரு உதவியாக இருக்கலாம். அதே நேரத்தில் இந்த மதரசாவுக்கும் நீங்கள் உதவியாக இருக்க வேண்டும் என்று நான் மிக பணிவாக வேண்டிக் கொள்கிறேன். சகோதரிகள், தாய்மார்கள், அல்லாஹ் தஆலா உங்களுக்கு தந்திருக்கக்கூடிய தர்மம் உள்ளம் அது மிக சிறப்பானது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னா, ஒரு நாளுடைய தர்மம் 1,00,000 தீனார் வீட்டுக்கு வந்தது, அனைத்தையும் கொடுத்துட்டார்கள். அப்துல்லா இப்னு சுபைர் லாத்தாவுடைய மூத்த சகோதரருடைய மகன் சாட்சிக்கு வந்து சொன்னாங்க, சாட்சி இது என்ன எல்லாத்தையும் தூக்கி கொடுக்கிறீங்க? சொன்னா, நீ யார் என்னை தடுப்பதற்கு? இதுக்கு பிறகு மௌத்து வரைக்கும் உன்னுடன் பேச மாட்டேன் என்று சொல்லிவிட்டார். ஏண்ட தர்மத்துக்கு முட்டுக்கட்டை எடுப்பது யார்? நான் வாழ்ந்தது நபி அவர்களுடன், அவர்கள் கொடுப்பதை கண்டிருக்கிறேன் என்று சொன்னார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு பல மாதங்கள் பேசுவதை நிறுத்திவிட்டார்கள். மிக சிரமப்பட்டு மதீனாவில் உள்ள மூத்த உலமாக்கள் வந்து மன்னிப்பு கேட்க வைத்து உள்ளே அனுப்பிதான் அவர்கள் தன்னுடைய சத்தியத்தை முறித்தார்கள். சத்தியத்தை முறித்ததும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா 2600 ஹதீஸ்களை மனனம் செய்த அந்த தாயை பற்றியே இந்த மண்ணில் இருக்கக்கூடிய உலமாக்கள், ஹாஷிம் சூரி ஹசரத், ஆதம்பா ஹசரத் அவர்கள், அமீன் ஹசரத் அவர்கள், நீங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு மகாநாள் நடத்த வேண்டும், பெண்களுக்கு அறிவிக்க வேண்டும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹுடைய வாழ்க்கை என்ன என்பதை, அவர்கள் செய்த தியாகம் என்ன, அவர்கள் பட்ட கஷ்டம் என்ன, சிறு வயதில் எப்படி அவர்கள் இந்த சுமையை சுமந்து உம்மத்துக்கு சொன்னார்கள். இல்லற வாழ்க்கையில வரக்கூடிய பிரச்சனைகள்ல சஹாபாக்கள் கலந்துரையாடுவார்கள். அந்த நேரத்தில் சுப்ஹானல்லாஹ் சஹாபாக்கள் சொல்லுவாங்க, இதெல்லாம் நீங்க பேசுற விஷயம் இல்ல, அனுப்புங்க தாயிடத்துல, தாய் சொல்லி தருவார்கள். அவர்கள் சொல்லுவார்கள் இல்லற வாழ்க்கையில ஃபத்வாக்கள் எப்படி அமைய வேண்டும் என்று. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் தஆலா எமக்கும் அந்த பாக்கியத்தை தர வேண்டும். நாங்கள் அந்த உண்மையான அந்த தன்மைகளை புரிந்து கொள்ள வேண்டும். அத்தோடு பட்டமளிப்பு பெற்று 66 ஆலிம்கள் வெளியாகிறீர்கள். நாங்க விரும்பல, நீங்க துபாயிலையும் கத்தர்லையும் குவைத்திலையும் போயிட்டு தொழில் செய்யறதுக்கு இல்லை இந்த மதரசாக்கள் உங்களை உருவாக்கினது. அல்லாஹு தஆலா பலருக்கும் தீனுக்காக பல இந்த மேடையில் வீற்றிருக்கும் மூத்த உலமாக்களுக்கு பல ஆஃபர்கள் வந்துருச்சு. அங்க வாங்க, இங்க வாங்க. இல்ல, இந்த மண்ணில் இருந்து நாம் இந்த மதரசாக்கள், மஸ்ஜிதுகள், மக்தபுகள் இதில் இருந்து கொண்டு துறை சார்ந்தவர்களாக மாறி எப்படி வருமானத்தை பெற்றுக்கொண்டு தைரியமாக கண்ணியமாக எங்களுடைய தொழில்களில் ஈடுபட முடியுமோ, அல்ஹம்துலில்லாஹ் அதுக்கு உங்களுடைய ஃபவுண்டரான மௌஜூத் ஹசரத் அவர்களும் ஷேக் சாஜித் அவர்களும் அவருடைய இந்த நிர்வாகிகள் மாஷா அல்லாஹ் அழகாக இந்த நிர்வாகிகளும் அவருடைய தலைவரும் அதனுடைய எல்லோரும் சேர்ந்து வழிகாட்டுகிறார்கள். இந்த வழிகாட்டலை பெற்று எதிர்காலத்தில் ஏராளமான பகுதிகள் இருக்கின்றன. அவைகளில் நீங்க உங்களை துறை சார்ந்தவர்களாக மாற்றிக்கொண்டு எங்க போனாலும் இந்த மதரசாவையும் மஸ்ஜிதையும் மக்தபுகளையும் இந்த ஹிதுமத்தை மறந்துடக்கூடாது என்று நான் வேண்டிக் கொள்ள விரும்புகிறேன். அதே நேரத்தில்
பெற்றோர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, இந்த ஹாஃபிஸ்களை, ஆலிம்களை பட்டம் பெற்று வெளியாக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான். இலங்கைக்கு அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய ஒரு பாக்கியம்தான் 6-7 வயது 8 வயது பிள்ளைகளும் குர்ஆன் மனனம் செய்கிறார்கள். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இன்னா நஸல்னா திக்ர வ இன்னா லஹு லஹாஃபிதூன், நாமே இதை இறக்கிருக்கிறோம், நாமே இதை பாதுகாப்போம் என்று அல்லாஹ் தஆலா இந்த இடத்துல குறிப்பிடுகிறான். அதனால் அல்லாஹ் எங்களை பயன்படுத்துவதாக இருந்தால் அதுக்கு எப்பொழுதும் நன்றி உள்ளவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். மதரசாக்களை மதிக்க வேண்டும், மதரசாக்களுடைய ஹிதுமத்துகளை மதிக்க வேண்டும், உலமாக்களை மதிக்க வேண்டும், உலமாக்கள் மஸ்ஜிதுகளுக்கு நேரம் கொடுக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, குர்ஆனுடைய 4 சூறாக்கள், சூரத்துல் இக்லாஸ், சூரத்துல் கௌசர், சூரத்துல் அஸ்ர், சூரத்துல் நஸ்ர், இந்த மஹாசினுல் உலூமுடைய இந்த முதல் பட்டமளிப்பு விழாவில் ஒரு பாக்கியமாக உங்களுக்கு நான் இதை தர விரும்புகிறேன். அதுதான் சூரத்துல் இக்லாஸ், குல் ஹுவல்லாஹு அஹத், சூரத்துல் கௌசர், இன்னா ஆதைனாக்கல் கௌசர், சூரத்துல் அஸ்ர் வல் அஸ்ர் இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர், சூரத்துல் நஸ்ர் இதா ஜாஅ நஸ்ருல்லாஹ் என்று இந்த 4 சூறாக்கள். சூரத்துல் இக்லாஸ் ஏகத்துவம், அல்லாஹ்தான் அனைத்தையும் படைத்து பராமரிக்கக்கூடிய ரப். சூரத்துல் கௌசர் நபியுடைய மகத்துவம், நபியுடைய அன்பு, நபிக்கு வழிபடுதல், நபியுடைய அந்த மகத்துவத்தை ஷமாயிலு திர்மிதி நாம் ஜமியத்துல் உலமா ஊடாக நாடெல்லாம் மஸ்ஜிதுகளில், நேற்று எனக்கு இரவு கல்முனை அந்த மஸ்ஜிதில் அதை ஆரம்பித்து வைக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்தான். ஷமாயில் முஹம்மதியா 415 ஹதீஸ்களை இமாம் திர்மிஸி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தொகுத்து தந்திருக்கிறார்கள். தமிழிலும் அது மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்றன. அதை தயவு செய்து வாங்கி தர்மமாக ஏழை எளியவர்களுக்கு கொடுத்து அந்த ஒரு சிறிய நூல் ஒவ்வொரு வீட்டிலையும் இருக்க வேண்டும். சூரத்துல் கௌசர், சூரத்துல் அஸ்ர். அல்லாஹ் எங்கள் அனைவர்களும், தாய்மார்களே, சகோதரிகளே, சகோதரர்களே, பெரியார்களே, இன்று மஹாசினுல் உலூம் எமக்கு தரும் பாடம் சூரத்துல் அஸ்ர். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள், இந்த சூரத்து மட்டும் இறங்கியிருந்தால் போதும் இந்த உம்மத்துக்கு வழிகாட்டுவதற்கு. ஈமான், நல்லமல்கள், உண்மையை போதித்து பொறுமையை போதிக்கும் ஒரு சமூகமாக நாம் திகழ வேண்டும் என்பதுதான் இந்த சூரத்துடைய அடிப்படையாக இருக்கிறது. இறுதியாக இந்த சூரத்துன் நஸ்ர், இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத், சாரி சாரியாக மக்கள் தீனின் பக்கம் நுழைவார்கள் என்பதை இந்த சூரத் எடுத்து சொல்கிறது. அதனால் இலங்கை மண்ணில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், சிறுபான்மையினர்களாக வாழ்கிறோம், கௌரவமாக வாழ்ந்திருக்கிறோம், 1300 வருடத்தின் வரலாறை பெற்றிருக்கிறோம். சோக நிகழ்வொன்று 2019 ஏப்ரல் மாதம் ஏற்பட்டது. 2015 இருந்து இந்த நாட்டுடைய உயர் மட்டத்துக்கு அறிவித்திருக்கிறோம், இப்படிப்பட்ட நாசக்காரர்களை தடுங்கள், தண்டனை கொடுங்கள் என்று. அவர்களுடைய அந்த அனாவசியமான பொடுப்போக்குதான் என்ன காரணமோ தெரியாது, அவர்களுக்கு வந்த அந்த நாசக்கார சிந்தனைகள் தான் இன்றைக்கு இந்த நாட்டை இந்த நிலைமைக்கு தள்ளியிருக்கிறது. சிந்தித்து பாருங்கள். நான் 2 விஷயத்தை ஞாபகப்படுத்த வேண்டும். ஒன்று, ஹலால் சான்றிதழ். ஹலால் சான்றிதழ் வழங்கி கொண்டு இந்த நாட்டுக்கு முதலாவது 2002 நீங்க பார்லிமெண்ட்லயா ரிஷான், 2002 ஜமியத்துல் உலமா கிட்ட ஹலால் சான்றிதழ் வழங்க கேட்டதே பார்லிமெண்ட் தான். பார்லிமெண்ட் தான் கேட்டார்கள், நாங்க போகல. ஜமியத்துல் உலமாட்ட கேட்டுட்டு பார்லிமெண்ட்ல ஜமியத்துல் உலமா ஹலால் சான்றிதழ் கொடுத்து இந்த நாட்டுடைய பொருளாதாரம் 2013 நாங்க அதை விட்டுட்டு வெளியே வரும் பொழுது $1.5 மில்லியன் வருமானம் இருந்தது. ஜம்மியாவுக்கு அல்ல, இந்த நாட்டுக்கு. ஆனால் அதை துஷ்பிரயோகம் செஞ்ச காரணத்தினால் 2021 ஜீரோக்கு போச்சு. இன்றைக்கு திரும்ப அல்ஹம்துலில்லாஹ் நாங்க கையாண்ட யுக்தி, நாங்க அந்த தூர் நோக்கோட செய்த முயற்சி, அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு தஆலா உயர்ந்த இடத்துக்கு அல்லாஹ் ஹலாலை கொண்டு திரும்ப இந்த நாட்டுக்கு வருமானம் வரக்கூடிய நிலைமை ஏற்படுத்தியிருக்கிறார். அந்த நேரத்திலும் ஜமியத்துல் உலமா 13 லட்சம் தான் அதுல இருந்து எடுத்தது. யூடியூப்ல போயிட்டு பாருங்க. ஜான் கீல்ஸ் உடைய முந்தைய சேர்மன் சுசந்த ரத்நாயக்க கிட்ட கேட்கப்பட்டது, ஜமியத்துல் உலமாக்கு என்ன கொடுக்கறீங்க? அவர் சொல்றார், பீனட்ஸ்.
நாங்க பீனட்ஸ் தான் கொடுக்கிறோம் சார், யூடியூப்ல இருக்கிறது. அதனால கண்ணியமானவர்கள், இரண்டாவது இந்த நாட்டுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய பாக்கியம் தான் இஸ்லாமிய பொருளாதாரம். இன்று இஸ்லாமிய பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்காக வேண்டி உலமாக்கள் அல்ஹம்துலில்லாஹ் இந்த யூனிவர்சிட்டியும் அதுக்கு ஒரு பாரிய பங்களிப்பு செய்து கொண்டிருக்கிறார்கள். இலங்கைக்கு முதலாவது வந்த முஃப்தி தகி உஸ்மானி ஹஃபிதஹுல்லாஹ் அவர்களுடைய ஒரு புத்தகம் இருக்கிறது, இன்ட்ரோடக்ஷன் டு இஸ்லாமிக் ஃபைனான்ஸ். ஒரு சகோதரர் அவருடைய அனுமதி எடுத்து அதை மொழிபெயர்த்து கொண்டிருக்கிறார். இங்க இருக்கக்கூடிய அவருடைய பேர் ஞாபகத்துக்கு வருதில்லை, அவர் அதை செய்து கொண்டிருக்கிறார். அது தமிழில் வெளியாக்கப்பட வேண்டும். உலமாக்களே, துறை சார்ந்தவர்களே, இந்த எப்படி MMDA எங்களுக்கு கிடைச்சிருக்கிறதோ அது போல ஒன்றுதான் இந்த இஸ்லாமிய பொருளாதாரத்தை இஸ்லாமிய வங்கி வடிவத்தில் அல்லாஹ் தஆலா தந்திருக்கிறான். பலப்படுத்துங்கள். உலமாக்களும் துறை சார்ந்தவர்களும் சேர்ந்து இதுக்கு பங்காளிகளாக மாறுங்கள். அல்லாஹ் நிச்சயமாக இதை கொண்டு கைர்களை ஏற்படுத்துவான். இறுதியாக ஜமியத்துல் உலமாவுடைய சில தூதுகள் இருக்கின்றன. அதுல 2 விஷயத்தை மட்டும் சொல்கிறேன். ஒன்று ஒற்றுமை பிரகடனம். 2009 2007 நாங்க வெளியிட்ட அந்த பிரகடனங்கள் 2007 அது நபித்துவத்துடைய பிரகடனம், இறுதி நபித்துவத்துடைய பிரகடனம். 2009 அது ஒற்றுமையின் பிரகடனம். 2012 எங்களுக்கு எதிராக சூழ்ச்சி செய்து வரக்கூடிய நேரத்தில் கொல்லப்பட்டு பள்ளியில அந்த நேரத்தில் உள்ள அரசியல்வாதிகள் அனைவர்களையும் அழைத்து பிப்ரவரி மாதம் 8ஆம் தேதி திரையில் இட்டு காண்பித்தோம். பாருங்கள் என்ன நாசத்தை செய்ய போகிறார்கள் என்று. 2012 இருந்து எங்களுக்கு நடந்த அந்த சோதனைகளை நாம் பொறுமையுடனும் அஹ்லாக்குடனும் துஆவுடனும் விட்டு கொடுப்புடனும் குர்ஆன் மொழிபெயர்ப்புடனும் சகவாழ்வுடைய அந்த புத்தகங்களுடனும் தான் நாங்க முகம் கொடுத்தோமே தவிர சண்டைக்கு சண்டை அல்ல, சண்டைக்கு அஹ்லாக் தான். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து உலகத்திலே வெறுப்பான முகம், வெறுப்பான மார்க்கம், வெறுப்பான பூமி மதீனா என்று சொன்ன சுமாமா 3 நாள்ல மாறினார். விருப்பமான முகம், விருப்பமான மார்க்கம், விருப்பமான பூமி என்று மாற்றக்கூடிய நிலைமையை அல்லாஹ் உருவாக்கினான். அதனால் கண்ணியமானவர்களே, நாங்கள் எல்லாரும் இந்த நாட்டில் வாழ்கிறோம். அதனால் இந்த சகவாழ்வு என்பது கொஞ்ச நேரத்துக்கு எடுத்துட்டு விடுறதுக்கு அல்ல, எல்லா நேரத்திலையும். அதுல நாங்க முஸ்லிம்கள் செறிந்து வாழக்குள்ள ஒரு சிலர் அந்நியர்கள் இருப்பார்கள், அலட்சியம் செய்ய வேண்டாம். அவர்களுடன் பேசி உரையாடி இந்த விஷயத்தில் ஈடுபடுங்க. கண்ணியமான மாணவர்களே, ஜமியத்துல் உலமாவுடைய அங்கத்துவம் பெற்று சிறப்பான வாலிபர்களாக நீங்க மாற வேண்டும், சிறந்த துறை சார்ந்தவர்களாக மாற வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அல்லாஹ்வுடைய பாதையில் நாம் 3 வருடங்கள் உலமாக்கள் வெளியாக வேண்டும் என்ற ஒரு தூதையும் சொல்லி வருகிறோம். அதிலையும் நீங்கள் பங்காளியாக இருந்து சிறந்த முன்மாதிரியான ஆலிம்களாக வர வேண்டும். யாரெல்லாம் இந்த மதரசாவுக்கு பணத்தாலும் பொருளாலும் உதவி செய்து கொண்டிருக்கிறீர்களோ நிறுத்த வேண்டாம். இன்று நாம் எதிர்பார்ப்போம், இன்ஷா அல்லாஹ் சந்தோஷமாக இந்த மதரசாவை நல்ல நிலைமைக்கு கொண்டு வருவதற்கு சகோதரிகள் ஆலிமாக்கள் 3 பிள்ளைகள் ஆலிமாக்கள் பட்டம் பெற்று வெளியாகிறார்கள். 3 பேர் ஹாஃபிதாக்கள் ஹிஃபில் செய்து கொண்டு வெளியாகிறார்கள். உங்களுக்கு ஒரு சின்ன நன்மாராயத்தை சொல்கிறேன். மதீனா வாழ்ந்த ஒரு பெண்மணி தான் உம்மு வரக்கா. நபி கிட்ட வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நான் ஷஹீதாக வேண்டும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்தில் கதவை தட்டினார்கள், சத்தம் இல்லை. குர்ஆன் ஓதும் சத்தம் கேட்கும், அன்று சத்தமே இல்லை. திறந்து பார்த்தால் தூக்கிலிடப்பட்டிருந்தார்கள். அவருடைய பேர் உம்மு வரக்கா. மதீனாவில் குர்ஆனை மனனம் செய்த பெண்மணி. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அழுதார்கள், ஒரு பக்கம் சந்தோஷப்பட்டார்கள். தாயே, நீ கேட்டு பெற்றுக் கொண்டாய், ஆனா கவலை, என்னுடைய ஆட்சியில் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கின்ற கவலைப்பட்டார்கள். சகோதரிகள், தாய்மார்கள், மாஷா அல்லாஹ், குழந்தைகளை ஹாஃபிஸ் ஆக்குறது போல ஆலிமாக்களும் ஆக்கி சிறந்த ஒரு சமூகத்தை கட்டி எழுப்ப அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. அல்லாஹ் இந்த அமர்வை ஏற்றுக்கொண்டு எதிர்கால சந்ததிகளுக்கு அல்லாஹ் கைரையும் பரக்கத்தையும், இந்த நாட்டில் உள்ள எல்லா மதரசாக்களும், அது கிழக்கில் இருக்கக்கூடிய, அது கொழும்பில் இருக்கக்கூடிய, கண்டில் இருக்கக்கூடிய, இந்த நாட்டுடைய எல்லா பகுதியிலும் இருக்கக்கூடிய மதரசாக்களை அல்லாஹ் பாதுகாத்து நல்ல சக்தி உள்ள ஒரு மதரசாக்களாக மாற்றி, உலமாக்களும் 10,000 15,000 உலமாக்கள் எல்லோரும் துறை சார்ந்தவர்களும் சேர்ந்து, துறை சார்ந்தவர்கள் உலமாக்களும் வேறு வேறாக பிரியக்கூடாது. மஹாசில் உலூம் அதுக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கிறது. துறை சார்ந்தவர்கள் உலமாக்கள் சேரும் பொழுதுதான் இந்த நாட்டில் நாங்கள் தைரியமாக நல்ல முறையில்
மற்றவர்களுடைய தயவுல அல்ல, அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய பாக்கியங்களை பெற்று சிறந்த அரசியல்வாதிகளை, சிறந்த நல்ல துறை சார்ந்தவர்களை உருவாக்கி அல்லாஹ் இந்த மண்ணில் நல்லதை செய்ய கிருபை செய்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வ அலைக்கும் ஸலாம்.